ஏப்பா அந்த ரவியா? ஆமா ஆமா மாங்காட்டில் தான் இருக்கிறாரு. சரி நான் பாக்குறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. எலெக்ஷன் நிற்கிறேன், ஓட்டு போட்டுருக்கேன். போட்டலாங்க. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்குது? எங்க வீட்டு 4 ஓட்டு இருக்குங்க. 4 ஓட்டு இருக்குதா? ஆமா 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 ஆமா. சரிங்க. ஏங்க சொல்லுங்க. 4 ஓட்டு இருக்குதுங்க. ஆனா ஒரு ஓட்டு வந்து வெளியில இருக்குதுங்க. யாருங்க? எங்க வீட்டுல பணகிட்டு போனது இன்னும் வரலைங்க. சண்டை போட்டு போச்சா? ஆமா ஆமா. எவ்வளவு நாள் ஆகுது? ஓயே ரொம்ப நாளா ஆகுதுங்க, வரல இன்னும். ஏங்க அதை கூட்டி வந்துடுறதுங்க? இல்லைங்க, அது வேண்டாங்க, வெளியிலயே இருக்கட்டுங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை அது. சரி நான் நாளைக்கு வரேன், கூட்டிட்டு வந்துடலாங்களா போய்? அது வேண்டாங்க, அது ஏங்க கூட்டிக்கிட்டு. அட சொல்றது வாங்க, போய் கூட்டிட்டு வந்துடலாம். அதே இருந்துட்டு போதுங்க, விடுங்க. ஹலோ, ஆமா. ஏப்பா அவங்க வீட்டுல எங்கேயும் சண்டை போட்டு புடையிட்டு போயிட்டாங்களாம்பா, அது என்னப்பா பண்றது? போய் கூட்டு வந்துடலாமா? ஏப்பா அதெல்லாம் அடிக்கடி போயிடுச்சுங்கிறாங்க, போய் கூட்டியதால வீட்டுல அடிக்கிறது வருதுங்கிறாங்க, அது கூட்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களா? எப்படி அடிச்சா நமக்கு என்ன போதா? நமக்கு இருந்து ஓட்டு போறதுக்கு வந்தா போதும். அதுக்கு மேலே அடிச்சிட போனா நம்மளுக்கு என்ன போகுது? சரி அவனை எப்படி ஒன்று சொல்லி கூட்டி வர சொல்லி போறேன், நான் போய் கூட்டி விட்டு வந்துடுறேன். ஓட்டு போயிருமில்ல, நம்ம ஓட்டு வீணா போயிருமில்ல. சரிப்பா கூட்டிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வந்துட்டா, நான் போய் கூட்டி விட்டு வந்துட்டா. சரி ஒரு ஓட்டு வீணா போயிருமா, அப்புறம் அதுக்கு மேலே ஓட்டு போட்டு புடையிட்டு போனோன்னா அடிச்சுட்டா நம்மளுக்கு என்ன போகுது? சரி நான் போய் கூட்டி வர மாதிரி ஐடியா பண்ணி விட்டுற விட.